சோயா வச்சு எப்படி நம்ம ஈஸியாக கட்லெட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சோயா போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஊறி இருக்குல்ல, இந்த சோயாவை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதையும் இதில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதையும் இப்போ நல்லா கிளறி விடுவோம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை இருக்குது. இதையும் இதில் சேர்த்துடலாம். தண்ணி மட்டும் விடாமல் பார்த்துக்கோங்க. கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் கட்லெட் நல்லா வரும். இப்போ இதை பசைஞ்சு இந்த அளவுக்கு உருண்டெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஷேப் நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. நான் இது மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே இதே மாதிரி செஞ்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா 1 கப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு, தண்ணி அதிகமாக ஊற்றாமல் திட்டமாக, அதிகமாக தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரஸ்கை இது மாதிரி கட் பண்ணி உடச்சி போட்டுக்கோங்க. இதை பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கட்லெட்டு, இது இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மைதாவில் எடுத்துகிட்டு இந்த ரஸ்க்கு பொடியில் அப்படியே இதையும் டிப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வானலில் இது போட்டு பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக கட்லெட்டு ரெடி ஆகிடுச்சு. செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.